And next, comprehensive problems illustration 17. From the following, receipt and payment account, Friends Football Club. So Friends Football Club ஓட receipt and payment account இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்னென்ன வேல்யூ போட போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ரிசிப்டில் இருக்க ரெவன்யூ ரிலேட்டடாக எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக அண்ட் இன்கம் ஃபுல்லாமே ரிசிப்டில் இருக்க வேல்யூ ஃபுல்லாமே இன்கம் சைட் போஸ்ட் பண்ணுவோம் அண்ட் பேமெண்ட்டில் இருக்க எக்ஸ்பென்சஸ் வேல்யூ ஃபுல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் கேபிட்டல் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எதை போஸ்ட் பண்ணோம்னா ரெவன்யூ ரிலேட்டடான இன்கமோ அண்ட் ரெவன்யூ ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் வேல்யூ மட்டும்தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் போஸ்ட் பண்ணுமே தவிர கேபிட்டல் ரிலேட்டடான ரெவன்யூ வந்தாலும் சரி இல்லை கேபிட்டல் ரிலேட்டடான இன்கம் எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் சரி இந்த வேல்யூ நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் எப்போது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் வந்து கால்குலேட் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை எப்படி போஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேலன்ஸ் ப்ராட் ஆன் கேஷ் அண்ட் பேங்க்கு. ஸோ நம்ம இந்த கேஷ் அண்ட் பேங்க்கோட வேல்யூ நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒன்லி வந்து நம்ம எதை போஸ்ட் பண்ணோன்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் மட்டும் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம போஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ கண்டிப்பாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ நம்ம எங்கே போஸ்ட் பண்ணுவோம், இன்கம் சைட் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் லீகசின்றது நமக்கு வந்து ஒரு லைபிலிட்டிஸ். ஸோ இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர். ஸோ நம்ம ஸ்பெஷல் டின்னருக்காக மணி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கண்டிப்பாக நமக்கு இன்கம் சைட் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூவும் போஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ 5000. அண்ட் கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் இதுவும் நம்ம 2000 வந்து போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் சைடில் இருக்க வேல்யூ ஃபுல்லாமே எங்கே போடணும்னு சொன்னால் எக்ஸ்பெண்டிச்சரில் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு கேபிட்டல் ஒரு அசட்டு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஸோ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் நம்ம போடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க அண்ட் சார்ஜஸ்ன்னு டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிளப் அண்ட் ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங்கு 1st April 2016 ஓப்பனிங் ஃபர்னிச்சர் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேலன்ஸ் ஷீட்டில் தான் அசட் சைடு வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு வர வேண்டியது கரண்ட் இயரில் வர வேண்டியதுனால நம்ம இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூவோட ஆட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போஸ்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்டுன்றது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இது பண்ணுவோம். ஸோ என்னென்ன வேல்யூ இங்கே எடுத்து எழுதலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே ஃபார்மேட்டை வந்து கரெக்டாக நம்ம எழுதிக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எப்படி ஃபார்மேட்னா முன்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க இந்த புக்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதோட நேமை எழுதிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் எந்த இயர்னு சொல்லிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணி நம்ம எழுதிடணும். அண்ட் நெக்ஸ்ட் டெபிட் சைட் போஸ்ட் பண்ணிடணும், அண்ட் கிரெடிட் சைடு ரெண்டு எழுதிட்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் கரெக்டாக எழுதிடணும். ஸோ இங்கே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஏன்னா இது எக்ஸ்பென்சஸ். ஸோ இங்கே வந்து ஃபர்னிச்சர்ன்றது நமக்கு பேலன்ஸ் ஷீட் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றது 800 கொடுத்துருக்காங்க. ஸோ 800 நமக்கு ரூல் வந்து மெட்டீரியல் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா நம்ம ரூல்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் போட்டுட்டு அதோட ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பர்ச்சேஸ் இந்த வேல்யூவோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா க்ளோசிங் வேல்யூ ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா அதை லெஸ் பண்ண போகிறோம் க்ளோசிங் பேலன்ஸோட. ஸோ இங்கே வந்து நமக்கு ஓப்பனிங் கொடுக்கல. ஸோ ஓப்பனிங் வேல்யூ எழுதாமல் பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 800 கொடுத்துருக்காங்க. ஸோ 800ஓட க்ளோசிங் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாரு.
ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங் வந்து 100 கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இந்த 100 வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஸ் பண்ண போகிறோம். ஸோ லெஸ் பண்ணி நமக்கு 700 வரும். ஸோ 700 வேல்யூ இங்கே நம்ம எழுதிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் நம்ம அங்கே ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வேல்யூவுமே நம்ம இங்கே இருந்து பேமெண்ட்டில் இருந்து எடுத்து இங்கே எழுதிடுவோம். ஓகே, இந்த 2 வேல்யூ எழுதிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இன்கம் சைடு என்னென்னா சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ எழுதணும். இது நம்ம எழுத மாட்டோம்னு சொன்னோம். ஸோ செகண்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுவோம். அண்ட் லீகஸ்ன்றது லயபிலிட்டி. ஸோ இதை எழுத மாட்டோம். அண்ட் கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல். ஸோ இதை 2 எழுதிடுவோம். ஸோ இங்கே அடிஷ்னலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் வருதுன்னா நமக்கு இன்கம். கரண்ட் இயரில் ஏதாவது நம்ம வாங்கியிருந்தா அதை ஆட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷனோட கரண்ட் இயர் ஏதாவது கொடுத்துருந்தா அதை ஆட் பண்ணணும். இன் ஃப்யூச்சர் இன் அட்வான்ஸ்ன்னு கொடுத்தா அந்த 2 வேல்யூ லெஸ் பண்ணும். ஸோ இங்கே வந்து நமக்கு கரண்ட் இயர் 2016 அண்ட் 17 தான் கொடுத்துருக்கனால இந்த 600 5000ஓட ஆட் பண்ணி 5600 சொல்லிட்டு இந்த வேல்யூ எடுத்து எழுதிடணும். ஸோ நமக்கு ஃபைனலாக இன்கம் சைட் டோட்டல் ஃபுல்லாக ஆட் பண்ணி எக்ஸ்பென்சஸ் டோட்டலில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதை 2ஐயும் லெஸ் பண்ணி போட்டால் நமக்கு சர்ப்ளஸ் ஓவர் வேல்யூ டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறது தான் பேலன்சிங் ஃபிகர். ஸோ 4500 பேலன்சிங் ஃபிகர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம லைபிலிட்டிஸோட போஸ்ட் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணலாம்.